சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. படிக்கவே முடியல சார், இன்னும் எக்ஸாம் வந்து நியர்பை வரப்போகுது, என்னால் படிக்கவே முடியல அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறீங்கல்ல. ஏன் படிக்க முடியலங்கிற அந்த பாஸ்ட்டு ரீசனை கண்டுபிடிக்கணும். ஏன்னா படிக்க முடியாமல் உங்களால் இல்லை, இத்தனை வருஷம் படித்து டிகிரி முடித்து கடந்து வந்த பின்னாடி இன்றைக்கி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்க முடியலன்னா அதுக்கு காரணம் என்னென்னா ரெண்டு கஷ்டம் ஏதாவது ஒன்று வந்திருக்கும். ஒன்று பொதுவாக மனிதனுக்கு வரக்கூடிய 2 கஷ்டம், பண கஷ்டம், மன கஷ்டம். இந்த 2 தான். நோய் நொடியெல்லாம் பார்த்துக்கலாம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் கூட ஊசி போட்டால் கூட காய்ச்சல் சரியாயிடும், எல்லாத்துக்கும் நம்ம பார்த்துக்கலாம், இயற்கை மருத்துவம் கூட பார்த்துக்கலாம். பட் மன கஷ்டம், அந்த பண கஷ்டம்னு 2 இருக்கும். அதை வந்து மேனேஜ் பண்ண வேண்டியது நம்ம தான். அப்போ இதுக்கு முன்னாடி உங்களுடைய பண கஷ்டத்துக்காக படிக்கணும்னு நினச்சிருப்பீங்க, அப்போ படிக்கிறதுல எந்த பிரச்சனை இருக்காது. ஆனால் அந்த மன கஷ்டம்னு வந்துச்சுன்னா, மனசு கஷ்டமாச்சுன்னா அங்கே தான் படிக்கிறது ஸ்டாப் ஆகும். உங்களை மன கஷ்டங்கிற போது நம்மளை கேள்விகளால் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டோ இல்லை ஒரு பதில் மூலமாகவோ விமர்சனம் பண்ணியோ அதுக்கு அலட்சியப்படுத்தியோ ஒதுக்கியோ, ஒரு முக்கியமான ப்ரொமோஷனில் வர இடத்துல, ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் வர இடத்துல, இல்லை ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் கூட ஒரு சின்ன மகிழ்ச்சியான எந்த ஒரு விஷயம் இல்லாமல் எல்லாத்தையும் ஒதுக்குறது, பார்ஷியாலிட்டி பார்க்குறது, இந்த மாதிரி சில விஷயங்களால் ஏதோ ஒரு காயப்பட்டிருப்பீங்க. அதை மனசு கஷ்டமாக இருக்கே இப்படிலாம் பண்ணுறாங்களேன்னு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பயங்கர மோட்டிவேஷன் எடுத்து பயங்கரமாக படிப்பாங்க. ஆனால் அது 5% தான். மிச்சம் இருக்கிற 95% ஏன்னா இப்படிலாம் நம்ம இருந்தோமே, இப்படிலாம் நம்ம நடக்குதுன்னு நைட்டு தூங்கும்போது அதை நினச்சி வருத்தப்பட்டது தான் மிச்சம். ஆனால் உங்களை கஷ்டப்படுத்தினவங்களும் உங்களை காயப்படுத்தினவங்களும் உங்களை விமர்சனப்படுத்தினவங்களும் அங்கே நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பாங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா பெரிய லாஸ் யாருக்குன்னா அவங்களுக்கு தான். எப்படி சார், நான் தானே சார் மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன், பெரிய லாஸு எனக்கு தானே சார்? கிடையாதுல. இந்த வீடியோ பார்த்துட்டீங்கல்ல, இந்த நிமிஷம் முடிவு எடுப்பீங்கல்ல, என்ன வேணாலும் பேசிட்டு போ, என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, ஒரு சின்ன சிரிப்பு போதும். ஒரு சின்ன சிரிப்பு, நான் மேடை ஏறுவேன், இதே சிரிப்பு அங்கே சிரிப்பேன், ரைட்டா? அதாவது நிறைய பேர் விமர்சனம் பண்ணும்போது கோவம் தானே சார் வரணும், சிரிச்சு பாருங்க, உங்களை பைத்தியம்னு நினைப்பாங்க. இந்த பைத்தியம் ஜெயிக்குதா தோக்குதுன்னு அப்புறம் மேடையில் தெரியும். புரியுது உங்களுக்கு? நல்லா படித்து அடித்து ஒரு மேடையில் போய் நின்றுணும். அன்னைக்கு அவங்க இப்படி மெய் மறந்து இப்படி கை தட்டுவாங்க பார்த்தீங்களா, அப்போ கூட கை தட்டுவாங்களான்னு தெரியாது, பட் வச்சுக்கலாமே. அப்போ தான் நீங்கள் ஒரு சின்ன சிரிப்போட ஸ்மைலிங்கோட ஒரு ஃபோட்டோ எடுப்பீங்கல்ல, அந்த நாளுக்காக காத்திருக்கணும், ரைட்டா? இந்த நிமிஷத்துலேருந்து உங்களுக்கு லாஸ் இல்லை, உங்களை விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு தான் லாஸ். நீங்கள் மன கஷ்டம்னு ஒன்று இல்லை, ரைட்டா? யார் என்ன சொன்னாலும் மனசில் ரொம்ப ஏற்றிக்கிறாங்க. படிக்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப இந்த இயற்கையில் வந்து நம்மளை ஃபுல்லாக படைச்சி, இந்த 2 கண்ணை படைச்சி, நமக்கு ஒரு மூளையை படைச்சி, அந்த விஷயத்தை மைண்டில் ஏற்றி அதை ஒரு டெஸ்ட் பேப்பரில் போய் நம்ம அட்டன் பண்ணி அது ஒரு குறிப்பிட்ட மார்க் எடுத்து, அந்த மார்க் மூலமாக கவுன்சிலிங் போய் அங்கே நமக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடச்சி, அந்த கவர்மெண்ட் வேலை ஒரு இடத்துல வேலை பார்த்து அந்த மாத சம்பளத்தை வாங்கி நீ இந்த விமர்சனம் பண்ணையில் இந்த பாரு காசுன்னு காமிக்கிறதுக்கு நேரம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? காலைல எழுந்திரிச்சா சாயங்காலம் தான் வீட்டுக்கு வர முடியும். புரியுதா உங்களுக்கு? பிரச்சனைங்கிறது அடிக்கடி எங்கள் அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க, பிரச்சனைங்கிறது இந்த முடியை களைச்சி விட்டா எவ்வளோ நேரம் ஆகும் சரி பண்ண, தன்னால் கை ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஒரு நிமிஷத்தில் சரி பண்ணிடும். இவ்வளோதான் பிரச்சனைங்கிறது, அவ்வளோதான். புரியுது உங்களுக்கு? ஒரு சீப்பு வேணும், அது இருந்தால் தான் என் முடியை சரி பண்ண முடியும். அதாவது எனக்கு அந்த துணை இருக்கணும், அவங்க இருந்தால் தான் என் பிரச்சனையை சரி பண்ணுவாங்க. இவங்க யாரும் எந்த பிரச்சனையும் சரி பண்ண முடியாது. நம்ம மனசு வச்சோம்னா, நம்ம ஒரு சின்ன விஷயத்துக்கும் நம்ம கை இப்படி சரி பண்ணுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் நம்ம மனசு வச்சா மட்டும்தான் எல்லாமே சரியாகும். நீங்கள் நல்லா படிங்க, ஃபோக்கஸ்டாக படிங்க, அச்சீவ் பண்ணுங்க, அந்த ஒரு இதை அந்த உணருங்க, ரைட்டா? அழுதுகிட்டே இருக்கணுங்கிறது பொழப்பு நமக்கு இல்லை, நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணுங்கிறது பொழப்பு இல்லை. மனசு தாங்க மாட்டேங்குது சார், அழுக வருதுக்கு எத்தனை நாள் அழுதுருவான், எவ்வளோ நாள் வருத்தப்படுறது? கொஞ்சம் மகிழ்ச்சியாக படிக்கவும் செய்வோமே, படிப்போம், போஸ்டிங் வாங்குவோம், கதற விடுவோம், கஷ்டப்படுத்தினவங்கள கொஞ்சம் ஸ்டேஜில் ஏற்றி லைட்டாக ஒரு கதற விடுவோமே. அதற்கான நாள் ரொம்ப விரைவில் இல்லை, ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. திரும்பவும் சொல்கிறேன், உங்களை கஷ்டப்படுத்தினவங்களுக்கு அவங்களுக்கு தான் லாஸ். ஏன்னா இதோட கையெடுத்து கும்பிட்டு அப்பா நன்றி வணக்கம் முடிஞ்சு வச்சு, என் பாதை தனி வழி அப்படிங்கிற மாதிரி போகிறோம், ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ. மனசை கஷ்டப்படுத்தாதீங்க, இன்க்ளூடிங் ஃபேமிலி உமன்ஸுக்கு நான் மெயினாக சொல்கிறேன். ஏன்னா நம்ம பேட்சில் நிறைய பேர் இருப்பீங்க, நிறைய விதத்தில் உங்களுக்கு வந்து இருந்த இடத்துல இருந்து போன இடத்துல நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும், சொல்ல முடியாமல் பல விஷயங்களால் நிறைய கஷ்டம் மனசுக்குள்ளேயே போட்டு அது இதுன்னு இருந்திருப்பீங்க. எந்த கவலையும் படாதீங்க, அது எல்லாத்தையும் சிம்பிளாக நினச்சிக்காங்க. நீங்கள் அச்சீவ் பண்ண பின்னாடி உங்களுடைய அருமை எல்லாருக்கும் தெரிய வைக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கீங்க. நீங்கள் மேலும் மேலும் தோத்துக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு மேலும் மேலும் சந்தோஷமாக இருக்கும், நீங்கள் மேலும் மேலும் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தால் அங்கே தான் நீங்கள் கொடுக்குற பதிலடி தரமாக இருக்கும். ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, ஓகேப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ.